தடல் புடலான விருந்தாக இருந்தால் கூட கடைசியாக விருந்தில் ரச சாதம் இல்லாமல் எந்திரிக்க மாட்டேங்க. அதே போல் தாங்க சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளியை வச்சு தக்காளி ரசம் தாங்க செய்ய போகிறோம். ஒரு தட்டு சாதம் ஆனாலும் கடகடன்னு காலி ஆகிடுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். நல்லா பழுத்த தக்காளியாக 3 கட் பண்ணி உள்ளார சேர்த்துப்போம். இந்த தக்காளி ரசத்துக்கு நிறைய புளி தேவையில்லைங்க. கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸில் எடுத்து ஊற வச்சுருக்கேன். தக்காளியை ஜாரில் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு, 4லேருந்து 5 பல் பெரிய சைஸில் இருக்க பூண்டு பல் சேர்த்துக்கிட்டேன். 1 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. மூடி போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொரன்னு இருக்க மாதிரி. இது பாருங்கள், இதே போல் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துப்போம். நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன்ல, அதிலிருந்து பாதி தண்ணியை மட்டும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு புளியை கரைச்சி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இடையிலேயே பாப்பாவும் நானும் போடுறேன்னு சொன்னாங்க. அவங்க கையிலையும் கொஞ்சம் கொடுத்து விட்டேன். அப்போ தான் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருப்பாங்க வீடியோ எடுக்கிறப்ப. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கைகளை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்கள், நல்லாவே எல்லாமே அரைப்பட்டு செம்மையாக வந்திருக்குல்ல. பூண்டுனா பாருங்கள் நல்லா கொரன்னு இருக்குது. அதே போல் இருந்தால் தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ரசம் செம்ம வாசமாக இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லாவே சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் நல்லா சூடானதோ கடுகுலேருந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுடலாம். கேஸை சிம்லேயே வச்சுக்கலாம், இல்லாட்டி மிளகாய் கருகி போகிடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ரசம், அதை இதுக்குள்ளார ஊற்றிடுவோம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணிப்போம். ஏன்னா இடையில் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே கேஸை ஹையில் வச்சுருவோம். தக்காளி ரசம் கொதிக்கிறதுக்கு 2 நிமிஷம் போல் ஆகும். நல்லாவே ரசம் ஃபுல்லாகவே நுர லைட்டாக பிரிஞ்சு வர சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. பாருங்கள், ரசம் லைட்டாக கொதிக்குதில்ல, இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நல்லாவே கலர் கொடுக்குது பாருங்கள். தக்காளியோட ஒரிஜினல் கலர் தான் செம்மையாக இருக்குது. ஏன்னா தக்காளி அரைச்சி சேர்க்கிறதால ரசம் நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரசம் வச்சு குழந்தைங்களுக்கு நைட் டைமில் கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா காலையில் டைமில் மதியம் குழந்தைங்க ஸ்கூல் போயிடுவாங்க. அதனால் நைட் டைமில் இதே போல் தக்காளி ரசமும் கூட வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் எது வச்சாலுமே செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி விருந்துனாலே கண்டிப்பாக ரசம் இல்லாமையே ஆமாங்க. நம்ம அன்றாட உணவில் கண்டிப்பாக ரசத்தை சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் தக்காளி ரசம் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட செம்ம வாசமாக இருக்கும். நம்ம நிறைய கல்யாணத்தில் பார்த்துருப்போம், ரசம் சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோன்னு சொல்லுவோம்ல, அதே போலவே இருக்கும். இந்த ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லார் கல்யாணத்துலேயுமே இதே போல் தான் நிறைய தக்காளி சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வச்ச ரசமும் அதே போல் தாங்க கல்யாண வீட்டு ரசம் போலவே இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக கூட செஞ்சு கொடுக்கலாம். சுட சுட சாதம் வடிச்சிட்டு நல்லா சுட சுட ரசம் ஊற்றி நல்லா குழைய மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா கூடவே வெண்டைக்காய் அப்படி இல்லைனா வாழைக்காய் அப்படி இல்லைனா உருளைக்கிழங்கு எந்த ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் என்ஜாய் பண்ணி லஞ்சை சாப்பிடுவாங்க ஸ்கூலில். நம்ம வச்சுருக்க இந்த தக்காளி ரசம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.